இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் நின்று நிலவட்டுமாக. என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். நான் சம்மில். இன்றைக்கி நம்ம ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடத்தை பற்றி பார்க்க இருக்கிறோம். இது நான் 2024 இறுதியில் 2025 ஆரம்பத்தில் உம்ரா சென்றிருந்த போது சென்ற இடம். ஏற்கனவே நான் உம்ரா சென்றிருந்த போது ஜன்னத்துல் பக்கீக்கு சென்றிருந்தேன். அது சம்பந்தமாகவும் ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். ஜன்னத்துல் பக்கீ பற்றி அந்த வீடியோவினுடைய இணைப்பு கமெண்ட்ஸிலும் டிஸ்கிரிப்ஷனிலும் உள்ளது. பார்க்காதவர்கள் பாருங்கள். அந்த வரிசையில் இது ஜன்னத்துல் முஅல்லா அப்படிங்கிற ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த கபர்ஸ்தான் பற்றியது. இப்போ நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் பார்க்குறது மாதிரி இது கரெக்டாக மஸ்ஜிதுல் ஹராம் மக்கத்துல் முக்கர்ரமாவிலிருந்து உத்தேசமாக 1 கிலோமீட்டர் வடக்கில் அமைந்துள்ள ஒரு பரந்த மையவாடி. சரிங்களா? ஸோ இது மிக பழமையான ஒரு மையவாடினே சொல்லலாம். இஸ்லாமிய உலகத்தை பொறுத்தவரை இஸ்லாமிய வரலாற்றில் இது ஒரு முக்கியமான வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கபர்ஸ்தானாக மையவாடியாக பார்க்கப்படுகிறது. இதில் பல முக்கியமான நபி குடும்பத்தார்களும் அடக்கப்பட்டிருக்கிறார்கள். அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். ஸோ ஆக்சுவலாக இதனுடைய லொக்கேஷனை நீங்கள் பார்க்கணுன்னா இந்த ஸ்க்ரீனில் நான் ஒரு மேப்பை டிஸ்ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். அதில் க்ளீனாக நமக்கு தெரியும். இது மஸ்ஜிதுல் ஹராம். மஸ்ஜிதுல் ஹராம் மக்காவில் இருந்து அந்த ரெட் கலரில் வர ஹைலைட் பண்ணியிருக்கு பாருங்கள், அதாவது பார்டர் போட்டு, அதுதான் ஜன்னத்துல் முஅல்லா. ஸோ இதுக்கு நீங்கள் நான் சொன்ன மாதிரி ஜன்னத்துல் முஅல்லாவில் இருந்து மஸ்ஜிதுல் ஹராமுக்கு நடந்தே போயிடலாம். நாங்களும் ஜன்னத்துல் முஅல்லாவை பார்த்துட்டு மஸ்ஜிதுல் ஹராமுக்கு இடையில் ரோட்ஸ் வரும். நீங்கள் அந்த மேப்பில் பார்க்குற மாதிரி அதை நீங்கள் ரோடை கிராஸ் பண்ணி ஃப்ளைஓவர்ஸ்லாம் வரும். அதெல்லாம் கிராஸ் பண்ணி போனீங்கன்னா நீங்கள் மஸ்ஜிதுல் ஹராமுனுடைய அந்த பஸ் ஸ்டேஷனை அடைஞ்சிடலாம். பஸ் ஸ்டேஷன்லேருந்து உள்ளோட அப்படி நடந்து போயிட்டீங்கன்னா மஸ்ஜிதுல் ஹராம் உள்ளே போயிடலாம் பள்ளிவாசலுக்குள்ளால். ஸோ இதுதான் ஜன்னத்துல் முஅல்லா அமைந்திருக்கக்கூடிய பகுதி. ஸோ உம்ராக்கு செல்பவர்கள் நிச்சயமாக மற்ற இடங்களோடு சேர்த்து இந்த இடத்தையும் பாருங்கள். ஸோ வரலாற்று பூர்வமாக இந்த ஜன்னத்துல் முஅல்லா அல் ஹஜூன் அப்படின்னு அழைக்கப்படுது. இல்லைன்னா மக்பாரா குரைஷ் அப்படின்னு அழைக்கப்படுது. குரைஷுகளினுடைய கபருஸ்தான் அப்படின்னு. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பிறப்புக்கு முன்பே, நபிகளாருக்கு வஹி இறங்கப்படுவதற்கு முன்பே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இஸ்லாத்தை முழுமைப்படுத்துவதற்கு முன்பே இது குரைஷ் கோத்திரத்தால் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கபர்ஸ்தானாக பயன்படுத்தப்பட்டு வந்தது. சரிங்களா? அதன் பிறகு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக இறைவன் தன்னுடைய மார்க்கத்தை திக்கெட்டும் பரவச் செய்தான். ஸோ இந்த சூழலில், இந்த காலகட்டங்களில் இது மேலும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மையவாடியாக அமைந்தது. ஏன்னா அங்கே பல முக்கியத்துவம் வாய்ந்த ஆரம்பகட்ட நபித்தோழர்களும் அதே மாதிரி நபிகளாரனுடைய குடும்பத்தார்களும், அதாவது நபிகளாரனுடைய 2 மகன்கள் காசிம், அப்துல்லா, இந்த 2 மகன்களும் கூட அந்த கபர்ஸ்தானில் தான் அடக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே மாதிரி அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தந்தையும் நபிகளாரனுடைய சிறிய தந்தையுமான அபு தாலிப் அவர்களும் அங்கு தான் அடக்கப்பட்டிருக்கிறார்கள். ஸோ இதில் ஒரு டிரான்சிஷன் நடக்குது. அதாவது இந்த கபர்ஸ்தான் ஆட்டமன் எம்பையரினுடைய ஆட்சி காலத்தில் இது ஒரு ஆர்கிடெக்சுரல் சைட்டாக இது உருமாற்றப்படுகிறது. இந்த ஜன்னத்துல் முஅல்லா, அதாவது அதற்கு மேல் கட்டுமானங்கள் எழுப்பி அதை ஒரு மௌசோலியம் மாதிரி, கல்லறை மாடம் மாதிரி, மேலே குவி மாடம், டோம்லாம் வச்சு கிராண்டாக அந்த ஜன்னத்துல் முஅல்லா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. இது குறிப்பாக எப்போ நடக்குது அப்படின்னா ஹிஜ்ரி 950 காலகட்டங்கள், அதாவது கிபி 1543-44 காலகட்டங்களில், உஸ்மானியர்களுடைய ஆட்சி காலகட்டத்தில். ஸோ குறிப்பாக சொல்லணும்னா நபிகளாரனுடைய மனைவி ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய அடக்கஸ்தலத்தின் மீது இந்த கல்லறை மாடங்களும் குவி மாடங்களும் எழுப்பப்படுகின்றன. இது இன்னும் அவைலபிளாக தான் இருக்குது. இந்த ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது தெரியும்.
ஸ்க்ரீனில் டிஸ்ப்ளே ஆகுது பாருங்கள். இது வந்து சவுது குடும்பம் வந்து டேக் ஓவர் பண்ணி அரேபிய தீபகற்பத்தை இந்த குவி மாடங்களை கட்டுமானங்களை எல்லாம் இடிப்பதற்கு முன்பு ஜன்னத்துல் முஅல்லா வந்து உள்ளபடி இப்படித்தான் இருந்தது. இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிறது வந்து ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய கல்லறை மாடம், குவி மாடம். சரிங்களா? ஸோ இதனுடைய லாங் பிக்சரையும், அதாவது தூரத்திலிருந்து எடுக்கப்பட்ட புகைப்படத்தையும் வந்து நீங்கள் ஸ்க்ரீனில் வந்து பார்க்கலாம். அதை வந்து கலரைஸ் பண்ணியும் வச்சுருக்கிறாங்க. அதே மாதிரி ஜன்னத்துல் முஅல்லாவுனுடைய இன்னொரு பழைய புகைப்படமும் வந்து ஸ்க்ரீனில் டிஸ்ப்ளே பண்ணுறேன். இதுவும் வந்து ஜன்னத்துல் முஅல்லாவுனுடைய மிக பழமையான ஒரு புகைப்படம். ஸோ தூரத்தில் தெரிகிறது எல்லாமே குவிமாடங்களும் கட்டுமானங்களும். ஸோ இதிலிருந்து ஜன்னத்துல் முஅல்லா வந்து எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் ஃபோட்டோவில் பார்க்கலாம். இது வந்து ரீசெண்ட் பிக்சர். ஸோ இப்பொழுது வந்து ஜன்னத்துல் முஅல்லா வந்து இப்படித்தான் இருக்கிறது. அது மட்டுமல்ல, ஆட்டோமன் பீரியடில் வந்து நபிகளாரனுடைய தாயான ஆமினா அவர்களினுடைய கல்லறை மீதும் அடக்க ஸ்தலத்தின் மீதும், அதே மாதிரி நபிகளாரனுடைய தாத்தாவான அப்துல் முத்தலிப் அவர்களுடைய கல்லறை மீதும் குவிமாடங்களும் கட்டுமானங்களும் எழுப்பப்பட்டன. குறிப்பாக வந்து இதற்கு முக்கியத்துவம் கொடுத்து இதை முன்னின்று செய்தவர் வந்து உஸ்மானிய ஆட்சியாளர் ஆட்டோமன் சுல்தான் சுலைமான். சரிங்களா? சுலைமான் தி மேக்னிஃபிசன்ட் அப்படின்னு அவருக்கு ஒரு அடைமொழியும் உண்டு. ஸோ இதற்கு பிறகு நமக்கு வந்து சவுதி அரா வருது. குறிப்பாக அதிகாரப்பூர்வமாக சவுதி அரேபியா முதல் உலகப் போருக்கு பிறகு பிரிட்டிஷாரனுடைய துணையுடன், காலனித்துவாதிகளினுடைய துணையுடன் 1925-26 காலகட்டத்தில் சவுதி அரேபியா அதிகாரப்பூர்வமாக அரேபிய தீபகற்பத்தை கையகப்படுத்தி தங்கள் வயப்படுத்தி அதற்கு சட்டவிரோதமாக, நபி வழிக்கு புறம்பாக, இஸ்லாத்திற்கு புறம்பாக அந்த தீபகற்பத்திற்கு தங்களுடைய கோத்திர பேரை சூட்டி அங்கே வந்து ஆட்சி பீடத்தில் ஏறிய பிறகு இந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த கபரஸ்தானத்தில் இருந்த வரலாற்று நாயகர்களுடைய முக்கிய சஹாபாக்களின் கபரின் மீது இருந்த, நபி குடும்பத்தார் சிலரின் கபரின் மீது இருந்த அந்த கட்டுமானங்கள் அனைத்தும் இடிக்கப்படுகின்றன. இது வந்து சோகால்டு கோட் அண்ட் கோட் ரிலீஜியஸ் ரிஃபார்ம்ஸ் என்று அப்பொழுது சவுதி அதிகார வர்க்கத்தால் பரப்பப்பட்டது. அதாவது மார்க்க சீர்திருத்தம் என்று. ஸோ இந்த கோட் அண்ட் கோட் மார்க்க சீர்திருத்தம் என்கிற பீடிகையில் எல்லா குவிமாடங்களும் கல்லறை மாடங்களும் முக்கியமான குறியீட்டு கட்டுமானங்கள் என எல்லாமே இடிக்கப்பட்டன. இடிக்கப்பட்டு மொத்தத்தில் எல்லா இடத்திலும் எல்லா கபர்ஸ்தானின் மீதும் வெறுமனே ஒரு கல் மட்டும் வைக்கப்பட்டன. ஸோ இது வந்து ஜன்னத்துல் முஅல்லாக்கு மட்டும் நடக்கலை, ஜன்னத்துல் பக்கீலையும் இதே தான் நடந்தது. பக்கீல வந்து நம்ம என்ன நடந்ததுங்கிறத விரிவாக பேசியிருக்கிறோம். ஏன்னா பக்கீல வந்து டெமாலிஷன்ஸ், இந்த இடிப்பு அப்படிங்கிறது வெவ்வேறு காலகட்டத்தில் நடக்கிறது. அதை வந்து அந்த ஜன்னத்துல் பக்கி வீடியோவை பார்ப்பவர்களுக்கு தெரியும். அதை பார்க்காதவங்க நிச்சயமாக பாருங்கள். ஸோ இதுக்கு வந்து இவர்கள் வந்து இதனுடைய இன்டென்ஷனாக இந்த சவுதி அதிகார வர்க்கம் சொன்னது வந்து இது வந்து ஒரு மார்க்க சீர்திருத்தம் அப்படின்னு ஒரு பீடிகை போடுறாங்க. இது வந்து மரணத்திற்கு பிறகு அனைவருக்கும் ஒரு சம அந்தஸ்து கொடுக்கப்படும், இல்லைன்னா ஒரு சிலருடைய கபரஸ்தான் வந்து உயர்ந்தும் கபரஸ்தான் மீது கட்டுமானமும், அதாவது அவர்களுக்கு ஒரு சிறப்பு அந்தஸ்து இருப்பது போன்ற ஒரு தோற்றம் ஏற்படும், ஒரு ஈகாலிட்டேரியனிசம் வந்து கொடுக்கும். அதனால் எல்லா கபரஸ்தான்களும் ஒரே மாதிரி தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பீடிகையை முன்வைத்து இடித்து தள்ளினார்கள். அதே மாதிரி அந்த கபரு வழிபாடு இருக்கக்கூடாது, அங்கே வந்து இப்போ கட்டுமானங்களும் குவிமாடங்களும் இருந்தால் அதில் போய் மூட பழக்க வழக்கங்களையும், அதாவது இஸ்லாத்தில் அனுமதிக்கப்படாத சில, அதாவது இவங்க சொல்ல வர்றது என்னன்னா, அந்த கபரில் அடக்கப்பட்டவர்களுக்கு இறைத்தன்மையை கொடுத்து விட்டால் அது வந்து இணை வைப்பாகிவிடும், அந்த மாதிரியான பழக்கங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டும் என்பதற்காக இப்படியெல்லாம் செய்தோன்னே இதில் நமக்கு நிறைய கருத்து முரண்பாடுகளும் அவர்களுடைய கூற்றுகளிலேயே பல்வேறு முரண்பாடுகளும் இருக்குது. அப்படின்னா எதற்காக நபிகளாரனுடைய குவிமாடமும் நபிகளாரனுடைய கபரின் மீது எழுப்பப்பட்டுள்ள கட்டுமானமும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கபரின் மீது எழுப்பப்பட்ட கட்டுமானமும் அப்படியே இருக்கின்றன என்ற கேள்வி எழுகிறது. அப்போ அதையும் வந்து இவர்கள் இடித்திருக்க வேண்டும் அல்லவா? ஏன் இடிக்கலை? அப்படி இடிக்காமல் விட்டால் அதில் வந்து சமத்துவமின்மை தோன்றிவிடும், இல்லைன்னா
கபரில் வந்து வழிபட்டு விடுவார்கள், அங்கே வந்து இணை வைப்பு அரங்கேறி விடும்னு இவர்கள் வந்து ஒரு சப்பைக்கட்டை சாக்கு போக்கை முன்வைத்தால், அப்போ மதீனால வந்து நபிகளாரனுடைய கபரின் மீது இருக்கக்கூடிய கட்டுமானத்தின் மீது இணை வைப்பு அரங்கேறி கொண்டிருக்கிறது நம்ம எடுத்துக்கலாமா? அதை இடிக்காததுனால. அது மாதிரி அபூபக்கர் உமர் அவர்களுடைய கபரின் மீது கட்டுமானங்கள் இருக்கின்ற காரணத்தினால் அங்கே ஈகாலிட்டேரியனிசம் இல்லை, சமத்துவம் இல்லை, சமத்துவமின்மைதான் நிலவுது. அதே மாதிரி கிரேவை வந்து வரம்பு மீறி வெனரேட் பண்ணுறாங்க, வழிபடுறாங்க, கபரில் விழுந்து கிடந்து அங்கே ஷிருக்கை அரங்கேற்றுகிறார்கள்னு எடுத்துக்கொள்ளலாமா? ஸோ இதில் வந்து பல்வேறு முரண்பாடுகள் இருக்குது. ஏன்னா இது வந்து குறிப்பாக மரணத்திற்கு பிறகு சமத்துவத்தை இது வந்து ப்ரொமோட் பண்ணும், எல்லோரையும் சமமாக வந்து நிறுத்தும் அப்படின்னு சொன்னால், அந்த சமத்துவத்தை வந்து உயிரோடு இருக்கும் பொழுது இவர்கள் பின்பற்றுவது கிடையாது. இந்த ஆட்சியாளரிடமும் அங்கே இருக்கும் பிக் ஷாட்ஸிடமும், அதாவது அரபிகளிடமும் இன்னுமே கோத்திரவெறி, குலவெறி, இனவெறி, தேசியவாத வெறி இருக்கத்தான் செய்கிறது. நம்மளே உம்ராக்கு போகும்போதே நிறைய விஷயங்களை அனுபவித்தோம். அதாவது அங்கே இருக்கக்கூடிய குடிமக்களுக்கென்று, அதாவது இந்த ஏர்போர்ட்லேயோ ஏதோ ஒரு இடத்துல சவுதி சிட்டிசன்ஸுக்குன்னு ஒரு கியூ, மற்ற குடிமக்களுக்கு மற்ற நாட்டவர்களுக்கு என்று ஒரு கியூ. இதெல்லாம் எங்கிருந்து வந்தது? இதில் எங்கே சமத்துவம் இருக்குது? சமத்துவமின்மை தானே நிலவுது. அப்போ உங்கள்கிட்ட வந்து அந்த தேசியவாத வெறி இருக்குது. இதற்கும் இஸ்லாத்திற்கும் என்ன சம்பந்தம்? இதை பற்றியெல்லாம் ஏன் யாரும் பேசுவது கிடையாது? இதற்கும், அதாவது இந்த கோத்திர வெறிக்கும் இஸ்லாத்திற்கும் என்ன சம்பந்தம்? அப்படி பார்த்தா அரேபிய தீபகற்பத்தை அரேபிய தீபகற்பமாகவே இவர்கள் விட்டு வைத்திருக்க வேண்டும். எதற்கு இவர்களுடைய கோத்திர பெயரை சூட்டினார்கள் சவுதி அரேபியா என்று? எனில் அந்த அரேபிய தீபகற்பம் முழுக்க இவர்களுடைய குடும்ப சொத்தா அப்படிங்கிற கேள்வி எழுது. இதற்கும் இஸ்லாத்திற்கும் என்ன சம்பந்தம்? இதில் எங்கே ஈகாலிட்டேரியனிசம் இருக்குது? அப்போது அந்த அரேபிய தீபகற்பம் ஒரு கோத்திரத்திற்கு சொந்தமானது அப்படின்னா, பை எக்ஸ்டென்ஷன் 2 புனித தலங்களும் தங்களுடைய மோனோபோலி, தனி உடைமை என்று சொல்ல வருகிறார்களா? அல்லது இப்படி பெயர் சூட்டியதன் மூலமாக 2 புனித தலங்களுக்கும் இனி நாங்கள் தான் உரிமையாளர்கள் என்பதை மறைமுகமாக சொல்கிறார்களா அப்படிங்கிற கேள்வியும் எழுது. ஏன்னா ஒட்டுமொத்த அரேபிய தீபகற்பத்திற்கும் ஏகோபித்த ஆட்சியாளராக இருந்த, இறைவனுடைய தூதராக இருந்த நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அந்த அரேபிய தீபகற்பத்திற்கு முஹம்மதிய அரேபியா என்று பெயர் வைக்கவில்லை. அல்லது தான் வந்து பனு ஹாஷிம் என்பதால் ஹாஷிமிய அரேபியா என்றும் பெயர் வைக்கவில்லை. அல்லது குறைஷிய அரேபியா என்றும் பெயர் வைக்கவில்லை. அதேபோல் அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி பீடம் ஏறிய பிறகு இந்த அரேபிய தீபகற்பத்திற்கு தன்னுடைய பெயரையோ அல்ல தன்னுடைய குலமான கோத்திரமான பனு தைம் பெயரையோ வைக்கவில்லை. தைமி அரேபியா என்று வைக்கவில்லை. அதே மாதிரி உமர் அவர்கள் தன்னுடைய பெயரான உமரி அரேபியா என்று வைக்கவில்லை. அதுபோல் தன்னுடைய கோத்திரத்தின் பெயரான பனு அதி அரேபியா என்று வைக்கவில்லை. உஸ்மான் அவர்களும் தன்னுடைய கோத்திரத்தின் பெயரான உமையா அரேபியா என்று வைக்கவில்லை. அப்போ இதற்கு பிறகு ஆட்சி பொறுப்பில் ஏறிய உமையா ஆட்சியாளர்கள், உமையா மன்னர்கள், அந்த மன்னர்களின் வரிசையில் வந்த பல கொடுங்கோல் ஆட்சியாளர்கள்லாம் ஆட்சி புரிஞ்சிருக்கிறாங்க, எசீத் உட்பட. ஸோ அவர்களெல்லாம் கூட இந்த அரேபிய தீபகற்பத்திற்கு என்ன உமையா அரேபியா என்று பெயர் வைக்கவில்லை, அப்பாசிய அரேபியா என்றும் பெயர் வைக்கவில்லை. ஆனால் இவர்கள் வந்து ஆங்கிலேயர்களுடைய காலனித்துவவாதிகளினுடைய துணை கொண்டு காலனித்துவவாதிகளை தங்களுடைய உற்ற நண்பர்களாக கூட்டாளிகளாக எடுத்துக்கொண்டு ஆட்சி பீடத்தில் அமர்ந்த பிறகு குறிப்பிட்ட எல்லைக்கோடுக்குட்பட்ட பகுதியை தங்கள் வயப்படுத்தி கொண்டு, இதற்கு அதில் வந்து நபி பிறந்த மண்ணும் அடங்கும், 2 முஸ்லீம்களினுடைய 2 புனித ஸ்தலங்களும் அடங்கும், அதையும் உள்ளடக்கி கொண்டு அந்த நிலப்பகுதிக்கு சவுதி அரேபியா என்று பெயர் வைக்கிறார்கள். ஸோ வேர் டிட் திஸ் கம் ஃப்ரம்? இந்த பித்அத்தை, இந்த வழிகேட்டை யாரும் அட்ரஸ் செய்யவில்லையே ஏன்? எந்த அறிஞர்களும் இந்த வழிகேட்டையும் பித்அத்தையும் பற்றி பேசுவதில்லையே ஏன்? ஸோ இதெல்லாம் கேள்வி வருது. அப்போ நான் இது எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னா, அப்போ இங்கே ஈகாலிட்டேரியனிசம், அதாவது சமத்துவம் இல்லை. இங்கே ஒட்டுமொத்தமாக சமத்துவம், சகோதரத்துவம், சமூக நீதி எல்லாமே அடி வாங்கியாச்சு. இன்னுமே அரபிகளிடத்தில் தேசியவாத வெறி இருக்கிறது. முதல்ல தங்களுடைய குடிமகன்கள் என்று தான் பார்க்கிறார்களே தவிர முஸ்லீம்கள் என்று பார்ப்பதில்லை. முதல்ல வந்து தங்களுடைய தேசிய ஒருமைப்பாடு, நேஷனல் இன்டெகிரிட்டி, சாவரனிட்டி அப்படிங்கிற இந்த சமகால போஸ்ட் கொலோனியல் லாங்குவேஜ் தான் பேசுகிறாங்களே தவிர இஸ்லாத்தினுடைய மொழியை அவர்கள் பேசுவதில்லை. இன்னை வரைக்கும் பேசலை. அப்படி பேசியிருந்தாங்கன்னா பலஸ்தீன் பிரச்சனைக்கு என்றைக்கோ தீர்வு கிடச்சிருக்கும். ஏன்னா பலஸ்தீனர்களை அவர்கள் அந்நியர்களாகத்தான் பார்க்கிறார்களே தவிர தங்களுடைய, அதாவது அரபுகளாகவும் பார்க்கவில்லை, முஸ்லீம்கள்
என்கிற ரீதியில் திருக்குரான் சுன்னாவின்படி சகோதரர்களாகவும் பார்க்கவில்லை. இன்னொரு நாட்டவர் அது அவர்களுடைய நாட்டு பிரச்சனை, அவர்களுடைய தேசிய பிரச்சனை, நிலப்பிரச்சனைன்னு பார்க்குறாங்க. அப்போ இங்கே ஈகாலிட்டேரியனிசம் இல்லை, சமத்துவம் இல்லை. இங்கேயும் இஸ்லாத்தினுடைய போதனைகள், வழிகாட்டல்கள், குர்ஆன் சுன்னாவுடைய நடைமுறைகள் எல்லாம் தகர்ந்து விடுகிறது. ஸோ அப்போ இந்த வழிகேடுகள், பிதுஅத்துகள், திருக்குரான் சுன்னாவுக்கு புறம்பான செயல்கள் பற்றிலாம் யாரும் பேசுகிறதில்ல. இப்படி சமத்துவமின்மையும், இனவெறியும், குலவெறியும், கோத்திர வெறியும், தேசியவாத வெறியும் இன்னும் அரபிகளிடத்தில், குறிப்பாக சவுதி அதிகார வர்க்கத்திடம், சவுதி ஆட்சியாளர்களிடம், அந்த நிலப்பரப்புக்குட்பட்டு வாழும் அரபிகளிடம் இருக்கத்தான் செய்கிறது. அங்கெல்லாம் ஈகாலிட்டேரியனிசம் இல்லை, சம உரிமைகள் இல்லை. முஸ்லிம்களுக்கு திருக்குரானுடைய வசனத்தின்படி அது ஒரு அடைக்கலம் அளிக்கக்கூடிய ஒரு புண்ணிய பூமி. எந்த முஸ்லீமையும் யாரும் வருவதிலும் தடுக்க முடியாது, அங்கிருந்து விரட்டவும் முடியாது. ஏன்னா அது அல்லாஹ் திருக்குரானில் சொன்ன மாதிரி அது மசாபத்தன் லின்னாசி வ அம்னா அப்படின்னு சொல்கிறான். சூரத்துல் பக்கரான்னு நினைக்கிறேன். சூரத்துல் பக்கராவுனுடைய 125வது வசனம், ஓ இது ஜஅல்னல் பைத்த மசாபத்தன் லின்னாசி வ அம்னா அப்படின்னு சொல்கிறான். சரிங்களா? அப்போ நம்ம அந்த வீட்டை, அதாவது காபாவை, மக்கள் திரும்பி வருவதற்கான, அடைக்கலத்திற்காக திரும்பி வருவதற்கான ஒரு இடமாகவும், ஒரு பாதுகாப்பு கொடுக்கும் ஒரு இடமாகவும், அடைக்கலம் கொடுக்கும், ஒரு ரெஃப்யூஜ் கொடுக்கும் ஒரு பாதுகாப்பான ஒரு பகுதியாகவும், இடமாகவும், வீடாகவும் நாம் ஆக்கி வைத்திருக்கிறோம்னு சொல்கிறான். ஸோ இதுதான் திருக்குரானுடைய வசனம். அப்போ அடைக்கலத்திற்காக உலகின் ஒடுக்கப்பட்ட எந்த பகுதிகளிலிருந்தும் எந்த முஸ்லீமும் வேண்டுமானாலும் அங்கே தஞ்சம் புகலாம் அப்படிங்கிறதான் திருக்குரானுடைய கட்டளை. அந்த ரீதியில் அந்த இடத்திலிருந்து அந்த இடத்திற்கு மோனோபோலி கோருவதற்கு, தனி உரிமை கோருவதற்கு யாருக்கும் உரிமை இல்லை. நபிகளாரே தனி உரிமை கோரல்ல. இன்ஃபேக்ட் நபிகளாரை முஸ்லீம்களை மக்காவை விட்டும் காபாவை விட்டும் விரட்டி அடித்த குறைஷிகள் கூட, மக்கத்து முஷ்ரிக்குகள் கூட, அதாவது முஸ்லீம்கள் அந்த காபத்துல்லாவுக்கு அதில் தாங்கள் நிறைவேற்ற வேண்டிய கடமைகளை நிறைவேற்றுவதை விட்டும் அவர்களை தடுக்கலை. எதிரியாகவே இருந்தாலும் அந்த இடத்துல அவர்கள் அந்த புனித பள்ளிவாசல் மீது அவர்களே மோனோபோலி கோரல. ஸோ ஒட்டுமொத்தமாக குர்ஆன் சுன்னா போதனைகளின் மீறலாக இந்த சவுது கும்பல், சவுது குடும்பம், கோத்திரம், ஏகாதிபத்திய ஜியோனிச அடிவருடி, காலனித்துவவாதிகளினுடைய அடிவருடி, இவர்கள் காபாவை கிட்டத்தட்ட காபாவின் மீது மோனோபோலி கோரி அங்கிருந்து மக்களை இவ்வளோ நாள் தான் நீங்கள் தங்கணும், நாங்கள் அனுமதி கொடுத்தா தான் நீங்கள் வர முடியும், நாங்கள் போன்னு சொன்னால் நீங்கள் போயிடணும், நீங்கள் நிரந்தரமாலாம் அங்கே இருக்க முடியாது. இந்த நடைமுறைலாம் எப்போ வருதுன்னு சொன்னால் போஸ்ட் வேர்ல்டு வார் 1, சரிங்களா, முதல் உலக போருக்கு பிறகு சவுது கும்பல் இந்த நிலப்பகுதியை கைப்பற்றிய பிறகுதான் அந்த நடைமுறையெல்லாம் வருது. அதற்கு முன்னாடிலாம் நம்ம வரலாற்றை புரட்டி பார்க்கும் பொழுது அதற்கு முன்பு அப்படி அல்ல. இங்கிருந்து எவ்வளவோ அறிஞர்கள் அங்கு போய் அங்கேயே வாழ்ந்து, அங்கேயே இருந்து, அங்கேயே பாடம் நடத்தி, அங்கேயே மரணித்திருக்கிறார்கள். எவ்வளவோ குடும்பங்கள் இங்கிருந்து அங்கே புலம்பெயர்ந்திருக்கின்றன, அங்கிருந்து இங்கே, அதாவது இந்திய துணை கண்டத்துக்கு புலம்பெயர்ந்திருக்கின்றன. அப்போது இதிலெல்லாம் ஈகாலிட்டேரியனிசம் இல்லை, சமத்துவம் இல்லை, சகோதரத்துவம் இல்லை, சமூக நீதி இல்லை. சரிங்களா? அதே நேரத்தில் அந்த காபாவை சுற்றி இருக்கக்கூடிய உள்ளூர்வாசிகளுக்கு எந்த நேரத்திலும் காபாவை அக்சஸ் செய்வதற்கான ஏகோபித்த உரிமை, ஏகபோக உரிமை இருக்குது. ஆனால் அந்த உரிமை மற்ற முஸ்லீம்களுக்கு இல்லை. அப்போ இந்த பித்அத்துகளை, இந்த வழிகேடுகளை, திருக்குரான் சுன்னாவுக்கு புறம்பான போக்குகளை பற்றி யாரும் பேசுவதில்லை. இதில் ஈகாலிட்டேரியனிசம் இல்லை. அதாவது இவனுங்க கபரை இடிப்பதன் மூலமாக அங்கே அந்த கபிரிஸ்தானத்தில் ஒரு சமத்துவம் பேணப்படும், மவுத்தில் எல்லோரும் ஒரே மாதிரி பார்க்கப்படுவார்கள், எல்லோருடைய கபரும் ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்லி ஈகாலிட்டேரியனிசத்தையும் ஈக்குவாலிட்டியையும் எங்கே கொண்டுட்டு வரானுங்க பாருங்கள். ஆனால் எங்கே ஈக்குவாலிட்டியையும் சமத்துவத்தையும் சம உரிமையையும் சமூக நீதி எங்கே வைக்கணுமோ அங்கேருந்து எல்லாத்தையும் அப்புறப்படுத்திட்டானுங்க. அதாவது இவர்களுடைய இஸ்லாம் கபர் குழியிலையும், பள்ளிவாசல்லையும், பெட்ரூம்லையும், பாத்ரூம்லையும் மட்டுமே இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணத்துக்கு நான் இதை சொல்கிறேன். சரிங்களா? சமூகத்தில் இருந்து இஸ்லாத்தை அப்புறப்படுத்தி விட்டார்கள். பொருளாதாரத்திலிருந்து, அரசியலிலிருந்து, நிர்வாகத்திலிருந்து, இராணுவத்திலிருந்து இஸ்லாம் அப்புறப்படுத்தப்பட்டு விட்டாயிற்று. ஆனால் இங்கே கபிரிஸ்தானத்தில் எழும்பி இருக்கக்கூடிய கட்டுமானங்களை அப்புறப்படுத்துவதன் மூலமாக அங்கே ஈகாலிட்டேரியனிசம் நாங்கள் பேணுறோன்னு ஒரு சப்பை கட்டை முன்வைத்து கபிரிஸ்தானத்தை இடிக்கிறாங்க. இன்னொன்று, இஸ்லாத்திற்கு புறம்பான நடைமுறைகள் அங்கே அதிகமாயிரும் அப்படின்னு. அதாவது இஸ்லாத்திற்கு புறம்பான நடைமுறைகள் கட்டுமானங்கள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும்
செய்பவர்கள் செய்யத்தான் செய்வார்கள். இப்போ வந்து கட்டுமானமே இல்லை அந்த கபர்ஸ்தானத்தில். அப்போ ஒருவேளை அந்த கபரில் அடக்கப்பட்டிருப்பவர்களுக்கு இறைவனுடைய இறைத்தன்மையை கொடுக்க வேண்டும் என்று யாரேனும் மனதில் நியத்து வைத்தாலோ, இல்லைனா அந்த மாதிரியான பண்புகளை கபரில் அடக்கப்பட்டிருப்பவர்களுக்கு கொடுத்து அவர்களிடம் துவா கேட்க வேண்டும் என்று நினைத்தாலோ, இப்பொழுதும் அவர்களுக்கு எந்த தடையும் இல்லை. அதற்கு அந்த கட்டுமானம் இருந்தால் தான் அதை செய்வாங்கன்னு இல்லை. கட்டுமானம் இல்லாமையும் இப்பொழுதும் அங்கே வந்து இப்போ நான்லாம் பக்கத்தில் போய் அஸ்மா பின்த் அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மகன் அப்துல்லா இப்னு ஜுபைர், அதே மாதிரி ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா இவர்களுடைய, அதாவது அந்த அடையாளம் இல்லை முன்னாடி இருந்த மாதிரி, பட் அந்த கபரையெல்லாம் பக்கத்தில் போய் பார்க்கும் பொழுது யாருக்கும் எந்த தடையும் இல்லை. அப்போ எக்ஸசிவ் வெனரேஷன் ஆஃப் தி கிரேவ்ஸ்ன்னு சொன்னால், அதாவது வரம்பு மீறி கிட்டத்தட்ட கபர் வழிபாடு மாதிரி பண்ணுவாங்கன்னா இப்பொழுதும் அதற்கு தடை இல்லை. அது கட்டுமானம் இருந்தால் தான் செய்வாங்கன்னு இல்லை. செய்யணும்னு நினைக்கக்கூடியவங்க எப்பொழுதும் செய்வார்கள். அப்போ ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்தில் போய் இப்போ உதாரணத்திற்கு அந்த மரத்தை வந்து ஒரு டிஎட்டியாக நினைத்து ஒருத்தன் வழிபடணும்னு நினச்சிட்டா, அவன் வந்து அந்த மரத்தில் வந்து சில பூஜை புனஸ்காரங்கள் பண்ணி அந்த மரத்தில் வந்து காவி துணியை கட்டி நிறைய நம்ம ஊர்கள்ல எல்லாம் நடக்கிற மாதிரி செய்தா, அந்த ப்ராக்டிஸை தடுக்கணும்னு சொன்னால் நீங்கள் மரத்தை வெட்டக்கூடாது. யார் அந்த ப்ராக்டிஸ் செய்கிறாங்களோ அவர்களை வந்து தடுக்கணும், அவர்களுக்கு கல்வி புகட்டணும், அவர்களுக்கு விழிப்புணர்வு ஊட்டணும், அவர்களுக்கு சரியான போதனைகளையும் பாடங்களையும் நீங்கள் நடத்தணும். சரிங்களா? அவர்களுக்கு விழிப்புணர்வு ஊட்டி அவர்களை நெறிப்படுத்தணும், சரிப்படுத்தணும். அதை விட்டுட்டு நான் கட்டுமானத்தை இடிப்பேன் அப்படின்னு சொன்னால் அதற்கு தான் நம்ம கேட்குறோம். அப்போ நபிகளாரனுடைய அந்த கபுர்ஸ்தானத்தின் மீது எழும்பி இருக்கக்கூடிய அந்த குவிமாடமும் கட்டுமானமும் இப்பொழுது ஷிர்கின் குறியீடாகவா இருக்கிறது அப்படின்னு கேட்குறோம். ஸோ அங்கே வந்து நபிகளாரனுடைய கபரை ஜியாரத் செய்ய வருபவர்கள் இணை வைக்கிறார்களா? இணை வைப்பு தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்குன்னு எடுத்துக்கலாமா? அதாவது கட்டுமானம் இருப்பதாலேயே அங்கே நிச்சயமாக இணை வைப்பு அரங்கேற்றப்படும் எடுத்துக்கலாமா? இன்றைக்கும் கர்பலாவுக்கு வந்து லட்சக்கணக்கான முஸ்லீம்கள் செல்கிறார்கள். நஜாஃபுக்கு போகிறாங்க, கர்பலாவுக்கு போகிறாங்க, எல்லாரும் இணை வைக்கிறாங்கன்னு எடுத்துக்கலாமா? ஸோ இந்த மாதிரி, அதாவது எந்த விஷயத்தில் நூல் பிடிக்க வேண்டுமோ, எந்த விஷயத்தில் சீர்திருத்தம் செய்ய வேண்டுமோ, உள்ளபடியே மார்க்க சீர்திருத்தம் நிகழ வேண்டுமோ, அந்த விஷயங்களில் மார்க்க சீர்திருத்தம் நிகழாமல் சீரழிவு நிகழ்ந்தது. ஸோ அப்போ இதுக்கு பேர் ஈகாலிட்டேரியனிசம் இல்லை. அதாவது எந்த விஷயங்களில், விவகாரங்களில், எந்தெந்த நடைமுறைகளில், பழக்கங்களில், செயல்களில் வந்து சமத்துவம், சம உரிமை, சகோதரத்துவம், இஸ்லாமிய குர்ஆன் சுன்னாவுடைய போதனைகள் பேணப்பட வேண்டுமோ அந்த விஷயங்களில் எல்லாம் பேணப்படாமல், அந்த காரியங்கள், விஷயங்களில், விவகாரங்களில் வந்து சீர்திருத்தம் நிகழ்த்தப்படாமல், கீழ்மட்டத்தில் வந்து இந்த மாதிரியான விஷயங்களில் சோகால்டு சீர்திருத்தம்னு சொல்லிக்கிட்டு சீரழிவுகளை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். ஆனால் மேல் மட்டத்தில் உள்ளபடியே சீர்திருத்தம் நிகழ வேண்டிய எல்லா விவகாரங்களிலும் சீரழிவே நிகழ்ந்தன, ஏற்பட்டன. குறிப்பாக நான் சொல்கிறது, முதல் உலகப் போருக்கு பிந்தைய காலகட்டத்தில் இவர்கள் வந்து ஆட்சி பொறுப்பை ஏற்று ஒரு தேசியவாத, அதாவது தேசியவாதம் அப்படிங்கிறதே ஒரு வகையான ஒரு எக்ஸ்க்ளூசிவ்னஸ் தான், ஒரு இன்க்ளூசிவ் நேச்சர் கிடையாது. இஸ்லாமுங்கிறது ஒரு இன்க்ளூசிவ் நேச்சர் கொண்ட ஒரு மார்க்கம். முஃமின்களாக இருந்தால் அவர்கள் சகோதரர்கள். அதாவது இந்த நிலப்பகுதிக்கு உட்பட்டு இருப்பவர்கள் சகோதரர்கள் அப்படின்னு சொல்லலை, மூமின்கள் சகோதரர்கள்னு சொல்லுது. அவர்கள் எந்த நிலப்பகுதியை சார்ந்தவர்களாக, எந்த நிறமுடையவர்களாக, எந்த மொழி பேசுபவர்களாக, எந்த உலகின் எந்த மூலையிலிருந்து வருபவர்களாக இருந்தாலும் சரி. ஆனால் முதல் உலகப் போருக்கு பிறகு இவர்கள் வந்து குறிப்பிட்ட எல்லை பகுதியை வளைத்து போட்டுக்கொண்டு அதற்கு அந்த அரேபிய தீபகற்பத்திற்கு சவுதி அரேபியா என்று தங்களுடைய கோத்திர பேரை வைத்த நாளிலிருந்து அந்த நிலப்பகுதி வந்து ஒரு இன்க்ளூசிவ் நேச்சராக இல்லாமல் ஒரு எக்ஸ்க்ளூசிவ் தன்மை கொண்டதாக, அந்த நிலப்பகுதிக்கு உட்பட்டு இருப்பவர்களுக்கு சிறப்பந்தஸ்து, சிறப்புரிமை, சிறப்பு தகுதி, அதற்கு வெளியில் இருப்பவர்களுக்கு அந்த சிறப்பந்தஸ்தும் சிறப்புரிமையும் சிறப்பு தகுதியும் கிடையாது. அவர்கள் வேறு மாதிரி நடத்தப்படுவார்கள், இவர்கள் வேறு மாதிரி நடத்தப்படுவார்கள் அப்படிங்கிற ஒரு இடத்திற்கு வந்து சேர்ந்தாயிற்று. அவர்கள் வேற்று நபர்களாக, மூன்றாம் நபர்களாக பார்க்கப்படுவார்கள், தேர்ட் பார்ட்டியாக, தி அதர்னஸாக பார்க்கப்படுவார்கள். இதுக்கு இந்த எல்லைக்கு உள்ளால இருப்பவர்கள் வந்து நம்மவர்களாக, நம்மை சார்ந்தவர்களாக பார்க்கப்படுவார்கள். அப்போ நம்மை சார்ந்தவர்களுங்கிறதுக்கான டெஃபினிஷன் வந்து வரைவிலக்கணமாக இவர்கள் சொல்வது தேசியவாதத்தை, சரிங்களா, தேசிய ஒருமைப்பாட்டை. ஸோ அப்போ அந்த விவகாரத்தில் வந்து ஒருமை, அதாவது சமத்துவம் இல்லை, சகோதரத்துவம் இல்லை, சம உரிமை இல்லை, சமநீதி இல்லை. அங்கே தான் உள்ளபடி இதெல்லாம் இருக்கணும். ஆனால் இதை வந்து இவனுங்க எங்கே கொண்டுட்டு வரானுங்க? இப்போ கபர் குழிக்கு கொண்டுட்டு வரானுங்க. இப்படி தான் மேல்மட்ட விவகாரங்களில் எல்லாவற்றிலும் இன்னைக்கு வந்து
இஸ்லாத்தை வந்து தூர விலக்கி வைத்ததனுடைய விளைவு தான் அந்த பகுதிகளில், மத்திய கிழக்கு பாரசீக வளைகுடா பகுதிகளில் இன்று என்ன நடந்து கொண்டிருக்கிறதோ முஸ்லீம்களுக்கு அது நடந்து கொண்டிருக்கிறது. சரி, இப்போ நம்ம சப்ஜெக்ட்டுக்கு நான் இதெல்லாம் சொன்னதுக்கு காரணமே, சோகால்டு சீர்திருத்தம் அப்படிங்கிற பேரில் இவனுங்க வந்து ஒரு சீரழிவை, ஒரு மாஸ் டெமாலிஷனை வந்து பண்ணியிருக்கிறானுங்க. மொத்தமான வள்ளிசான, அதாவது முக்கியத்துவம் வாய்ந்த இஸ்லாத்தின் குறியீடுகளாக இருந்த கட்டுமானங்களை மொத்தமாக போய் இடித்து தகர்த்திருக்கிறானுங்க. அதற்கு இப்படி ஒரு சப்பைக்கட்டை முன்வைத்திருக்கிறார்கள். ஸோ எனிவேஸ், இது சவுதி காலகட்டத்தில் நடந்தது. ஸோ இதனால தான் முகமது இது வந்து அந்த காலகட்டத்திலே, இப்னு அப்துல் வஹாபுனுடைய காலகட்டத்திலேயே இது வந்து நடைமுறைக்கு வந்தாயிற்று. இதை நம்ம ஜன்னத்துல் பக்கி வீடியோவில் வந்து நம்ம கொஞ்சம் விரித்து உரைத்து பேசியிருப்போம். அவர் வந்து இஸ்லாமிய நிலப்பகுதிகளை ஆக்கிரமித்து முஸ்லீம்களை கொன்று குவித்த காலனித்துவ பிரிட்டிஷாருக்கும் போர்த்துகீசியருக்கும் பிரெஞ்சுக்காரர்களுக்கும் காலனித்துவவாதிகளுக்கும் எதிராக போராடாமல் அவர் வந்து தன்னுடைய படையை திரட்டி கொண்டு முஸ்லீம்களுக்கு எதிராகவே போர் அறிவிச்சார், கலகம் செய்தார். யார்? இப்னு அப்துல் வஹாப். உஸ்மானிய அரசுக்கு எதிராக, ஆட்டமன் எம்பையருக்கு எதிராக போர் அறிவிச்சார். ஸோ அப்போ முஸ்லீம்களுக்கு எதிராகவே வாள்களை ஏந்துவது, முஸ்லீம்களுக்கு எதிராகவே இன்னைக்கு சவுதி அரேபியா வந்து யமனில் குண்டு போட்டு அதனுடைய கட்டுமானங்களை தகர்ப்பது போல், ஆனால் இஸ்ரேலை நோக்கி ஒரு தோட்டாவை கூட சுடவில்லை. அமெரிக்காவிற்கு ஈரானை அடிப்பதற்கும் இதர முஸ்லீம் நாடுகளை அடிப்பதற்கும் சவுதி அரேபியா தன்னுடைய நாட்டிலேயே இடம் கொடுத்திருக்கிறது. இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு ஆணியை கூட சவுதி அரேபியா பிடுங்கவில்லை, ஒரு தோட்டாவை கூட சுடவில்லை. ஆனால் எதிரிக்கு எதிராக போராடாமல் முஸ்லீம்களுக்கு எதிராக போராடுவதும், முஸ்லீம்களினுடைய வரலாற்று சின்னங்களை வந்து அழிப்பதும் வந்து இன்னைக்கு நடக்கல. இது வந்து 200 வருடங்களுக்கு முன்பு இப்னு அப்துல் வஹாப் காலகட்டத்திலேயே தொடங்கிவிட்டது. ஏன்னா அவருடைய புரோட்டோடைப்பை தான், ஒரு குயின்டெசென்ஷியல் எக்ஸாம்பிளை தான் இவர்கள் பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். அன்னைக்கு அவர் வந்து முஸ்லீம்களினுடைய வரலாற்று தலங்களையும் அந்த கட்டுமானங்களையும் கபிர்ஸ்தானங்களையும் இடித்தார். முஸ்லீம்களுக்கு எதிராகவே போர் அறிவித்தார், பல முஸ்லீம்களை கொலை செய்தார், ரேம்பேஜில் ஈடுபட்டார் தன்னுடைய படைகளை திரட்டி கொண்டு போய். ஆனால் அதே நேரத்தில் அன்றைய காலனித்துவவாதிகள் தங்களுடைய காலனிகளை விரிவுபடுத்தி கொண்டே வந்த காலகட்டம் அது. 18ஆம் நூற்றாண்டு, 17ஆம் நூற்றாண்டினுடைய இறுதி பகுதி, 18ஆம் நூற்றாண்டுள்ள ஆரம்ப பகுதி. அந்த காலனித்துவவாதிகளுக்கு எதிராக இவர் வந்து போர் அறிவித்திருக்க வேண்டும் உள்ளபடியே. ஆனால் அதை செய்யலை. உஸ்மானிய ஆட்சி அதிகாரத்தை பலவீனப்படுத்தும் விதமாக அவங்களுக்கு எதிராக, முஸ்லீம்களுக்கு எதிராக போர் அறிவிச்சார். ஸோ எனிஹவ் இது வந்து அங்கே இருந்தே வருது. ஸோ அப்போ இவனுங்க வந்து இந்த மாதிரி ஒரு ரோகு நடவடிக்கையில், ஒரு வயலண்ட் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபட்டு, வன்முறையான இடிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு விட்டு அதை வந்து சோகால்டு சீர்திருத்தம்னு சொன்னானுங்க. ஸோ எனிவேஸ், இப்பொழுது வந்து ஜன்னத்துல் முஅல்லா எப்படி இருக்குது, இப்போ இதெல்லாம் வந்து வீடியோஸில் நீங்கள் பார்க்குறீங்கல்ல, அதுதான் ஜன்னத்துல் முஅல்லா கரண்ட்டு ஸ்டேட்டு. இது வந்து நான் லைவாக ஜன்னத்துல் முஅல்லாக்கு உள்ளால் போய் வந்து எடுத்த வீடியோ. நீங்கள் பார்த்தா தெரியும், இப்படி தான் ஜன்னத்துல் முஅல்லா இப்பொழுது இருக்கிறது. இந்த ஜன்னத்துல் முஅல்லாவை சுற்றி இப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை சுவரால் வந்து ஜன்னத்துல் முஅல்லா சுற்றி கட்டப்பட்டிருக்கிறது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்குற இந்த தோற்றத்தில் தான் ஜன்னத்துல் முஅல்லா வந்து இருக்குது. இன்னும் முக்கியமான 1-2 பாயிண்ட்ஸை சொல்லி முடிக்கிறேன். அதாவது குறிப்பாக ஜன்னத்துல் முஅல்லா வந்து முக்கியமான சில ஆரம்பகட்ட சஹாபாக்களின் அடக்கஸ்தலமாகவும், அதே மாதிரி அஹ்லுல் பைத்தை சார்ந்த சிலருடைய அடக்கஸ்தலமாகவும், அதே மாதிரி நபிகளாரனுடைய எக்ஸ்டெண்டட் ஃபேமிலியில் வரக்கூடிய சிலருடைய அடக்கஸ்தலமாகவும் நம்ம ஜன்னத்துல் முஅல்லா வந்து இருக்குது. ஆனால் இப்பொழுது வந்து முன்பு உஸ்மானியர்கள் செய்தது போல் கட்டுமானங்கள் எழுப்பி அதில் வந்து மார்க் பண்ணி வைக்கிறது மாதிரி மார்க் பண்ணி இருந்தால் இன்னைக்கு வந்து எந்தெந்த இடத்தில் எந்தெந்த வரலாற்று ஆளுமைகள் அடக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரிந்திருக்கும். ஆனால் இப்பொழுது எந்த விதமான அந்த, அதாவது பேர் பலகைகளோ, எந்த விதமான குறிப்புகளோ, எந்த விதமான அந்த அடையாளங்களோ எந்த கபர்லையும் இருந்ததா நான் பார்க்கல. அதனால் அடையாளம் கண்டுபிடிப்பதற்கு எனக்கு சிரமமாயிற்று யார் யாருனுடைய கபர் எதுன்னு. ஸோ குறிப்பாக இப்போ நம்ம சொல்கிறதா இருந்தால் யார் யாரெல்லாம் அடக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னா, நபிகளாரனுடைய அன்புக்குரிய, நேசத்திற்குரிய, பாசத்திற்குரிய முதல் மனைவியான ஹதீஜா பின்த் குவைலித் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அடக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே மாதிரி நபிகளாரனுடைய தாத்தாவும் மக்காவில் அன்றைய காலகட்டத்தில் ஒரு முக்கியஸ்தராக, முக்கிய தலைவர்களில் ஒருவராக இருந்தவருமான அப்துல் முத்தலிப். ஸோ நபிகளாரை வந்து குழந்தை பருவத்திலிருந்து அவர் தான் பாதுகாத்து வளர்க்கிறாரு. அதற்கு பிறகு
சிறிய தந்தையினுடைய ஆதரவில் நபிகளார் வந்து வளர்கிறாங்க. ஸோ அந்த தாத்தா அப்துல் முத்தலிப் அடக்கப்பட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி அடுத்தது வந்து நபிகளாரை தாத்தாவுக்கு பிறகு பாதுகாத்து வளர்த்த அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தந்தையான அபூ தாலிப் அவர்களும் அந்த ஜன்னத்துல் முஅல்லால தான் அடக்கப்பட்டிருக்கிறார்கள். ஸோ அதற்கு பிறகு நபிகளாருக்கு பிறந்து இறந்த குழந்தைகள், அதாவது ஆண் குழந்தைகள், அதாவது சிறு பிராயத்திலேயே இறந்து விட்டார்கள். நபிகளாருக்கும் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் பிறந்த காசிம், அப்துல்லா என்கிற 2 மகன்கள், அவர்களும் அங்கே தான் அடக்கப்பட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு வரலாற்று ஹிஸ்டாரிக்கல் நேரேஷன் வந்து நபிகளாரனுடைய தாயும் ஜன்னத்துல் முஅல்லாவில் தான் அடக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று கூறும் அதே நேரத்தில் இன்னும் சில வரலாற்று தரவுகள் வந்து மக்காவுக்கும் மதீனாவுக்கும் இடைப்பட்ட அப்வா அப்படிங்கிற ஒரு அடக்க ஸ்தலத்தில் தான் ஆமினா அவர்கள் அடக்கப்பட்டிருப்பதாக தகவல் சொல்கின்றன. ஸோ இதில் வந்து முக்கியத்துவம் வாய்ந்த சஹாபாக்கள், சஹாபியத் பெண்மணிகள்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அன்னை ஆயிஷா அவர்களுடைய மூத்த சகோதரியான அஸ்மா பின்த் அபூபக்கர் அவர்கள், ஜுபைர் இப்ன் அல் அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மனைவி, அப்துல்லா பின் ஜுபைர் அவர்களுடைய தாயார், இவர்கள் அங்கே தான் அடக்கப்பட்டிருக்கிறாங்க. இவர்களுடைய கபரை வந்து நம்ம பார்த்தோம். அஸ்மா பின்த் அபூபக்கர் அவர்களுடைய மகனான அப்துல்லா பின் ஜுபைர், அதே மாதிரி இஸ்லாத்தின் முதல் ஷஹீத் என்று அழைக்கப்படும் சுமையா, அதாவது அம்மார் பின் யாசர் அவர்களுடைய தாயார் சுமையா பின் ஹையாத். அதாவது இது வந்து ஒரு கொடூரமான மரணம். அபூஜஹல் வந்து அவர்களுடைய மர்மஸ்தானத்தில் ஈட்டியை குத்தி ரொம்ப கொடூரமாக அவர்கள் வந்து கொலை செய்யப்படுவார்கள். அவர்கள் அங்கு தான் ஜன்னத்துல் முஅல்லாவில் தான் அடக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே மாதிரி அம்மார் பின் யாசிர்னுடைய தந்தை யாசிர், சுமையா அவர்களுடைய கணவர் யாசிர், அவர்களும் ஜன்னத்துல் முஅல்லாவில் தான் அடக்கப்பட்டிருக்கிறார்கள். இஸ்லாத்திற்காக ஷஹீதான முதல் பெண் ஷஹீத், முதல் ஷஹீத் சுமையா, இரண்டாவது அவருடைய கணவரும் வந்து ஷஹீது தான். ஸோ ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தவர்கள் இந்த ஜன்னத்துல் முஅல்லாவில் தான் அடக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் இருவருமே இஸ்லாத்திற்காக துன்பங்களையும் கடுமையான டார்ச்சரையும் கொடுமைகளையும் அனுபவித்து இருந்தவர்கள். ஸோ இப்போ நான் வந்து இந்த வீடியோவில் போட்டது அனைத்தும் ஒரு சில வரலாற்று புகைப்படங்களை தவிர மற்றவை அனைத்தும் வந்து என்னுடைய சொந்த காணொளிகள் தான். ஸோ இந்த மாதிரி வேறு சில வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களுக்கும் சென்றிருந்தேன். அது சம்பந்தமான புகைப்படங்களும் காணொளிகளும் கூட என்னிடம் உள்ளன. அது சம்பந்தமாகவும் விரைவில் நம்ம வந்து இன்ஷா அல்லாஹ் வீடியோ போட முயற்சி செய்கிறேன் இன்ஷா அல்லாஹ். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி. நான் சமீல். இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் நின்று நிலவட்டுமாக.